ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ட்ரேடிங் எல்லாம்? நாம இன்னைக்கு நம்மளோட ட்ரேடில் சம்பாரிச்சது ரூ. 2460. இது நமக்கு ப்ராஃபிட்டு. நான் இது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் சில கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட கம்மியான கேபிட்டல் இருக்குது. இப்போ 15,000லேருந்து 20,000, 10,000லேருந்து 15,000 இப்படி கம்மியான கேபிட்டல் வச்சுருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு லாட் எடுத்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கான பதில் எஸ், முடியும். அது எப்படி முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கம்மியான கேபிட்டல் வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ நான் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இந்த மாரி எனக்கு எங்கே சப்ளை இருக்கு, எங்கே டிமாண்ட் இருக்குன்னு நான் மார்க் பண்ணிப்பேன். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. எத்தன மணிக்கு? 9:15க்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ரீவியஸா இங்க இருக்க இந்த ஹைய உடைச்சு மார்க்கெட் பிஓஎஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் மேல போப்போது. மேல போயிட்டு ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் வந்து எனக்கு என்ட்ரி எடுக்க போகுதுன்னு போட்டிருக்கேன். டெய்லியில பியரிஷ், 15 நிமிஷத்துல பியரிஷ், 5 நிமிஷத்துல புல்லிஷ். ஸோ 5 நிமிஷம் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இது வந்து புல்லிஷா இருக்கிறதுனால, நான் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது எனக்கு ப்ரோ ட்ரெண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஆர்டர் பிளாக், தென் சப்ளை அண்ட் டிமாண்ட், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் தெரியல அப்படின்னா, என்னோட எஸ்எம்சி லேர்னிங் இந்த பிளேலிஸ்ட்ல இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரிதல் இன்னும் எளிமையா இருக்கும். ஸோ நான் என்னோட லெவல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு மேல போகணும் இப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிளான் 1 படி மார்க்கெட் நேரா மேலேருந்து கீழ வருது. என்னோட டிமாண்ட்ல என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி எடுத்த உடனே எனக்கு கீழ பாருங்களேன், இது வந்து என்ன பண்ணேன் எஸ்எல், இந்த இடத்துல என்ட்ரி, இது எனக்கு டிபி1. இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து எனக்கு கீழ 10 பாயிண்ட் எனக்கு எஸ்எல், மேல 50 பாயிண்ட் எனக்கு டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழ வருது. கீழ வந்து என்னோட டிமாண்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது. மேல போயிட்டு பாருங்க, கரெக்ட்டா என்னோட நான் போட்டிருந்த டிபிய டார்கெட் ஹிட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலலாம் போனா, ஸோ இந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கு பாருங்க மேல போயிருக்கேன். இது டிபி1, இது டிபி2. ஸோ நான் ஆர்ஆர் வந்து 1:5 வச்சதுனால ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வெளில வந்துட்டேன். ஸோ அதோட ப்ராஃபிட் ரூ. 2,460. இப்ப இது எப்படி பாசிபிள்னு நான் உங்களுக்கு சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணிப்பேன்னா, மார்க்கெட் வந்து டெய்லியில என்ன பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு டெய்லியில ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட்டு பியரிஷா இருக்குன்றது ப்ரீவியஸாவே நான் மார்க் பண்ணியிருப்பேன். இது எப்படி அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுல மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க அத பார்க்கலன்னா பாருங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவெல்லாம் உடைச்சுட்டு கீழேருந்து போயிட்டு மேல இப்ப இங்கேருந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ டெய்லியில பியரிஷு. ஸோ அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துலயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பியரிஷ் தான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேல போய் இத உடைச்சுட்டு மேல போனா புல்லிஷு. இல்லன்னா இங்கேருந்து கீழ வந்தா கன்டினியூவா பியரிஷ் ஆகும். ஸோ நான் அதையும் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன். ஸோ எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ எனக்கு இந்த 5 நிமிஷத்துல என்ன பண்ணேன்னா, நேத்து இதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் 2 டேஸா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான் போட்டுட்டு இருந்தான். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் கேண்டில் இதுக்குள்ள தான் மொத்த மார்க்கெட்டுமே டிராவல் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ள தான் கடைசியா தான் அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஹைய உடைச்சு மார்க்கெட்டு பிஓஎஸ் குடுத்தான். ஸோ அந்த பிஓஎஸ் குடுத்தத தான் நான் வந்து எனக்கு என்னன்னா நோட் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து எனக்கு டிமாண்டு அப்படின்னு நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இன்னைய ட்ரேட் வந்து இந்த டிமாண்டுக்குள்ள தான் என்ட்ரி ஆக போகுது அப்படிங்கிறத நான் காலையில முன்கூட்டியே இந்த மாரி மேல போய் சப்ளைலேருந்து கீழ வந்தா எனக்கு ரிவர்சல் ட்ரேடு, கீழேருந்து மேல போச்சுன்னா பை, மேலேருந்து கீழ வந்தா செல் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் அந்த பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழ வரணும். கீழ வந்துட்டு ரிட்டர்ன் டூ எனக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கணும். எடுத்துட்டு மார்க்கெட் மேல போணும். இப்படி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கீழ வரான். கீழ வந்துட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? இந்த டிமாண்ட்ல என்ட்ரி எடுக்கிறான். இப்ப இந்த இடத்துல 2 விதமா நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த விக்குக்கு பதிலா மார்க்கெட் இந்த மாரி ஒரு பாடி குளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். குளோஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்க மாட்டேன். அதுக்கு பதிலா இந்த மாரி கீழ வந்துட்டு மேல போம்போது, இதுல நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பிஇ ஆப்ஷன் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு பாருங்க. ஸோ விக் வச்சு பாடி மேல குளோஸ் ஆயிருச்சு. என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிருச்சு. இப்போ பாருங்க என்ன பண்ணேன், இதுக்கு மேல தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ நான் என்ன டிசைன் பண்ணிட்டேன், என்ட்ரி எடுத்துட்டேன். இதுக்கு கீழ இந்த விக்குக்கு கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணேன், நான் இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து 1:5 நான் பிளான் பண்றேன். ஸோ
ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு கீழே போச்சுன்னா 10 பாயிண்ட் எனக்கு எஸ்எல். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறான். எனக்கு இந்த கேண்டில் டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். இப்போ என்னோட ஜிரோதா பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட என்ட்ரி கரெக்டாக 9:19க்கு நான் என்ட்ரி ஆயிருக்கிறேன். 9:38க்கு எக்ஸிட்டு. பாருங்க 50 குவான்டிட்டி, அதாவது ஒரு லாட் தான் வாங்கிக்கிறேன் நிஃப்டியில். ஸோ ஒரு லாட்டும் நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து 240. ஸோ நான் எக்ஸிட் ஆனது 290. ஸோ ஆவரேஜாக எனக்கு 50 பாயிண்ட் பிளான் பண்ணியிருந்தா நான் உள்ளே போகிறேன். என்னோட ப்ராஃபிட் ரூ. 2,460. கரெக்டாக 240 நான் பிளான் பண்ணபடி எனக்கு வந்து என்ட்ரி. எனக்கு ஒருவேளை எனக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட்டு போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எனக்கு இங்கே 230 என்னோட ஸ்டாப் லாஸ். நான் இங்கேருந்து ரூ. 500 லாஸ்ல வெளில போயிருப்பேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த கன்சாலிடேஷன் பேஸை வந்து நான் என்னோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணினேன். எனக்கு அதுக்கு மேல 290. ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:5. சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா 500. நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா 2500. ஸோ இப்போ இதோட என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்க. ஆக்சுவலா அது இன்னைக்கு ஃபுல்லாவே மேல எங்கெங்க போச்சு. பட் நான் ஒரு ட்ரேடுக்குள்ள இத முடிச்சுட்டு சொல்லியிருந்தேன். நீங்க எந்த இடத்துல ரைட்டான இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் அது பாட்டுக்கும் தன் வேலைய செஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, டிமாண்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் சப்ளைக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் குடுத்தது. ஏன்னா லாஸ்ட் 2, 3 டேஸா மார்க்கெட் கன்சாலிடேஷன் இருந்தனால, மொத்த கன்சாலிடேஷன உடைச்சு இன்னைக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இங்க ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு இருந்துச்சு. ப்ரீவியஸா இங்க ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு, ஸோ மினிமம் கேப்பிட்டல் வச்சு 10,000, 15,000த்துல வச்சிருந்தா கூட, உங்களால 1000, 1,500 சம்பாரிக்க முடியும். இல்ல மினிமம் 500 கூட சம்பாரிக்க முடியும். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு செய்யுங்க. நான் இப்ப இத சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் அந்த இடத்துல எனக்கு கீழ போயிருந்தாலும் நான் ஸ்டாப் லாஸ் எடுக்க ரெடியா இருந்திருப்பேன். ப்ரோ ட்ரெண்ட்ல 1:5 அப்படிங்கிறது முடியும். ஸோ நீங்க 10,000, 15,000 வச்சிருந்தாலும் தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். உங்களால 500, 1000 சம்பாரிக்க முடியும். ப்ராப்பரா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் கத்துக்கிட்டு, மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நான் முடியும்னு சொல்றதுக்கு பின்னாடி நெறைய கடின உழைப்பு இருக்கு. நீங்க ஏதோ அவசர கோலத்துல ஏதோ ஏனோ தானோன்னு எடுத்தாந்து நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னா, லாஸ் ஆகுறதுக்கு 100 இல்ல 200% வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனமா ட்ரேட் பண்ணீங்கன்னா, சம்பாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.